தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று கலாத்தியர் 6:8 பார்க்கிறோம். இன்று பலர் தவறான விதைகளை விதைக்கிறார்கள், ஆனால் பரலோகத்திலிருந்து அறுவடையை எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள். களையை விதைத்து நெல்மணிகளை அறுவடை செய்ய முடியாது. ஆனால் இன்று பல கிறிஸ்தவர்கள் பொறாமையை விதைத்து அதை போட்டி என்று நியாயப்படுத்துகிறார்கள். வதந்திகளை விதைத்து அதை அக்கறை என்று நியாயப்படுத்துகிறார்கள். பாலியல் பாவத்தை விதைத்து அதை காதல் என்று நியாயப்படுத்துகிறார்கள். கசப்பை விதைத்து அதை பாதுகாப்பு எல்கைகள் என்று நியாயப்படுத்துகிறார்கள். பெருமையை விதைத்து அதை தன்னம்பிக்கை என்று நியாயப்படுத்துகிறார்கள். வெறுப்பு நிறைந்த விவாதங்களை விதைத்து அதை சத்தியத்திற்கான போராட்டம் என்று நியாயப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று கலாத்தியர் 5:21 பார்க்கிறோம். ஆவியின் விதைகள் எங்கே? சத்துருக்களை மன்னிக்கும் அன்பு எங்கே? புயல்களை தாங்கும் விசுவாசம் எங்கே? பிரச்சனைகளை ஆளுகை செய்யும் தெய்வீக சமாதானம் எங்கே? பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காத தயவு எங்கே? மறைவான ரகசிய பாவங்களை தடுக்கும் சுய கட்டுப்பாடு எங்கே? கலாத்தியர் 5:25 கூறப்பட்டுள்ளது போல கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உங்களை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கி இருக்கிறதா? சற்று யோசியுங்கள். இயேசுவை சிலுவையில் அறையும் விதைகளை விதைத்துக் கொண்டே அவரை பின்பற்ற முடியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்று விதைக்கும் விஷயங்கள் நல்லது அல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அது நிரந்தரமான நிற்கக்கூடிய எதிர்கால விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன உள்நோக்கத்தோடு செயல்படுகிறீர்கள் என்பதை மக்கள் அறியாமல் திறமையாக கையாளலாம். ஆனால் தேவன் பார்க்கிறார். நீங்கள் இன்று விதைப்பதை நாளை அறுவடை செய்வீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். நீங்கள் வதந்திகளை விதைத்தால் பிரிவினையை தான் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் பெருமையை விதைத்தால் ஆன்மீக வீழ்ச்சியை தான் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் ரகசிய பாவத்தை விதைத்தால் ஆன்மீக மரணத்தை தான் அறுவடை செய்வீர்கள். ஆனால் ஆவிக்கென்று விதைத்தால் நித்திய ஜீவன், மகிழ்ச்சி மற்றும் சமாதானத்தை அறுவடை செய்வீர்கள். ஆமென்.